பிறருக்காக நம்மை நாம் மிகவும் மாற்றிக்கொண்டால் என்னவாகும்? ரொம்பவும் அடிபணிந்து போனோம் என்றால் அவர்கள் நம்மளை எப்படி நடத்துவார்கள்? அதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் விளக்கும் கதைதான் இது. வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் தாட்ஸ் குட்டி ஸ்டோரி 68. அந்த கிராமத்திலேருந்து அங்கே இருக்க கடைத்தெருவுக்கு போகிறதுக்கு ஒரு ஒத்தையடி பாதை இருந்தது. ஆனால் அந்த ஊர் மக்கள் அந்த ஒத்தையடி பாதை வழியாக போகவே மாட்டாங்க. ஏன்னா அங்கே ஒரு பாம்பு இருந்தது. அந்த பாம்பு யாரை பார்த்தாலும் கடிக்க வரும், அது கடிச்சிடுன்ட்டு போகவே மாட்டாங்க. அந்த வழியாக வந்த சாமியார் ஒருவர் அந்த ஒத்தையடி பாதை வழியாக அங்கே செல்ல முயற்சி பண்ணுறாரு. அப்போது அங்கே இருந்த ஊர் மக்களில் சிலர், சாமி அந்த பக்கம் போகாதீங்க, அந்த ஒத்தையடி பாதை வழியாக நாங்களே போக மாட்டோம், அங்கே ஒரு பாம்பு இருக்குது, ஒரு சில பேர் அது கடிச்சும் இருக்குது, அதனாலே நாங்கள் போக மாட்டோம், கடைத்தெருவுக்கு சுற்றி தான் போவோம், நீங்கள் அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? இல்லை, நான் அங்கே போய் பார்க்குறேன், நான் இந்த வழியாக என்னுடைய ஆன்மீக பயணத்தை நான் அப்படியே போயிட்டுருக்கேன், போகும் வழியில் எங்கேயாவது அமர்ந்து தவம் செய்வேன், இந்த காட்டுப்பகுதியில் இந்த ஒத்தையடி பாதையில் நான் தவம் செய்ய தான் போகிறேன், எனக்கு எந்த பயமும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த ஒத்தையடி பாதை வழியாக போகிற அந்த சாமியார் அந்த பாம்பை பார்க்குறாரு. அந்த பாம்புக்கிட்ட, உன்னை பார்த்து இந்த ஊர் மக்கள்லாம் பயப்படுறாங்க, உன்னால் இந்த பாதையை உபயோகப்படுத்தாமல் மிகவும் சுற்றி அங்கே இருக்க கடைத்தெருவுக்கு போகிறாங்க, நீ ஏன் இப்படி செய்கிற, நீ யாரையும் கடிக்கக்கூடாது, யாரையும் பயமுறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வெளில வந்து அந்த ஊர் மக்களெல்லாம் பார்த்து, நான் அந்த பாம்பை சொல்லிட்டேன், அந்த பாம்புக்கிட்ட நான் நல்ல அறிவுரைகளை சொல்லியிருக்கேன், நிச்சயமாக அந்த பாம்பு உங்களை துன்புறுத்தாது, நீங்கள் தைரியமாக இந்த பாதையில் செல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த ஒத்தையடி பாதை வழியாக அவர் அங்கே உள்ளே போய் ஒரு மரத்தடியில் உட்காந்து தியானம் செய்கிறாரு. சாமியார் சொன்னாலும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. இருந்தாலும் ஒருத்தராக உள்ளே போகிறாங்க, பயந்துக்கிட்டே போகிறாங்க. அந்த பாம்பு ஒரு ஓரமாக இருக்குது, இவங்கள பார்த்து எதுவுமே செய்யலை, அது பாட்டுக்கு அப்படியே இருக்குது. அப்படியே ஒருத்தராக அந்த வழியாக செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாளடைவில் அங்கே அந்த பாம்பு இருக்குங்கிற பயமே யாருக்குமே இல்லை. அவங்க பாட்டுக்கு ரொம்ப சாதாரணமாக அந்த வழியாக 2 நாட்களாக போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த வழியாக போகிற ஒருத்தர், அந்த பாம்பு குறுக்க இருந்திருக்கு, ஒரு குச்சி எடுத்து இது வேற இங்கே குறுக்க கிடக்குன்னு ஒரு அடி அடிச்சிருக்காரு. அந்த பாம்பு பயந்து ஓடிட்டு மறுபடியும் அவரை தொடர்ந்து வர இன்னொருத்தரும் அந்த பாம்பு கொஞ்சம் ஒரு ஓரமாக இருக்கிறத பார்த்துட்டு, இது ஏன் இங்கே கிடக்கு, ஒரு குச்சிடுறான், அந்த பாம்பு ஆடுறான்ட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே ஒவ்வொருத்தரும் அந்த பாம்பு மேலே இருக்க பயம் சுத்தமாக போய் அந்த பாம்பு பாட்டுக்கு செவனேன்னு இருந்தாலும் கொஞ்சம் அந்த பாதை ஓரமாக படுத்திருந்தா கூட குச்சி எடுத்து அடிக்கிறது, கல் எடுத்து அடிக்கிறது, அந்த பாம்பை துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தாங்க முடியாத அந்த பாம்பு அந்த சாமியாரே போய் பார்த்து, ஐயா, நீங்கள் சொன்னபடி நான் ரொம்ப அமைதியாக இருந்துட்டேன், ஒதுங்கிட்டேன், ஆனாலும் இந்த மக்களுக்கு நான் எந்த இடையூறு கொடுக்கலைனாலும் ஒரு சிலர் மட்டும் என்னை அடிக்கிறாங்க, துன்புறுத்துகிறாங்க, இதே நிலை நீடிச்சதுன்னா என் உயிரே போயிடும், எனக்கு இது பெரும் ஆபத்தாயிடும்னு அந்த பாம்பு அந்த சாமியார்கிட்ட முறையிடுது. இதனை கேட்ட அந்த சாமியார், நான் உன்னை பிறரை துன்புறுத்தக்கூடாது, கடிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன், ஆனால் உன்னை நீ தற்காத்துக்கணும், உன்னுடைய குணம் என்ன, யாரையாவது உன்னை துன்புறுத்த வந்தால் நீ சீரணும், அவங்கள பயமுறுத்தணும், அது உன்னுடைய இயல்பு, உன்னுடைய இயல்பே நீ இழந்துட்டேன்னா இப்படி தான் நடக்கும், உன்னுடைய இயல்பு என்னவோ அதை நீ பிறரிடம் காட்டிக்கொண்டு தான் இருக்க வேண்டும், தன் நிலை மறந்தால், தன் இயல்பை விட்டு விட்டால் பல துன்பங்கள் ஏற்படும் என்பது தான் உண்மை அப்படின்னு அந்த பாம்புக்கு அறிவுரையில் சொல்கிறாரு. அதுலேருந்து அந்த பாம்பு அந்த வழியில் மிக அமைதியாக தான் இருக்கும். ஆனால் அந்த பாம்புக்கிட்ட யாராவது சீண்டுனா, அதை துன்புறுத்த முயற்சித்தா நிச்சயமாக சீறி பாஞ்சுது. அதுலேருந்து அந்த ஊர் மக்களில் ஒரு சிலர் இந்த வேலையை செய்கிறதே இல்லை. நம்ம பாட்டுக்கு இருந்தால் அது பாட்டுக்கு செவனேன்னு இருக்குப்பா, அதுக்கிட்ட போய் ஒம்போலக்காதப்பா, நீ அடிச்சேன்னா அது சீரிப்பாயும், அப்புறம் கடிக்க வரும், ஏன் இதுமாரிலாம் பண்ணுறேன்னு இந்த தப்பு பண்ணுறவங்கள பார்த்து அந்த ஊர் மக்களே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு அந்த பாம்பு அங்கே எந்த ஒரு இடையூறு இல்லாமல் தன்னுடைய வாழ்வை வாழ்ந்தது. இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, பிறருக்காக நாம் நம்மளை ரொம்பவும் மாற்றிக்கக்கூடாது. ஒரு சில விஷயங்களை நாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஆனால் ரொம்பவும் அடிபணிஞ்சு போயிட்டோன்னா அவங்க நம்மளை ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க என்பது தான் இந்த கதை நமக்கு விளக்குகிறது. நாம் யார் என்பதை, நம்முடைய இயல்பை நாம் என்றுமே இழக்கக்கூடாது. நம்முடைய இயல்பை நாம் இறந்து விட்டால் நம்மையே நாம் இழந்து விடுவோம் என்பது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துகின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.